இருக்கா? ஓகே. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். Hello, namaskaram. Thank you for coming here. Thanks for a very generous introduction. நம்ம பண்ணது எல்லாம் நம்மளாலதான் பண்ணியிருக்கோம்னு ஒரு நினைப்பு இருக்கலாம். பட் நான் என்ன சொல்றேன்னா, பெரிய ஆசீர்வாதத்தினால தான் நம்ம எல்லாம் இங்க இருக்கோம், இன்க்ளூடிங் மீ அண்ட் யூ ஆல்சோ. ஐ திங்க் வி ஆல் நோ தட். அதனால who sent me to Purdue, I don't know. Who made me start all these organizations, I don't know. கடவுள் தான். ஏன்னா ஏதோ இருக்கு, கிரேட்டர் ஃபோர்ஸ் இஸ் ஒர்க்கிங் இல்லையா. நம்மளால நம்ம கண்ட்ரோல் we are supposed to do what we are supposed to do, but that does not mean we have full control. In fact, we have very little control. The more you try to control, the more you understand that there is really no control. Even a doctor நம்மலாம் we surrender to a doctor, but after some time the doctor also will say, this medicine should work, this is not working, we have to try something else. அப்படிதான் சொல்லுவாரு. And of course, I am not curing, I am only giving medicine, only he cures அப்படின்னு தான் சொல்லுவாரு இல்லையா. So with our namaskars to all our acharyas, Swami Dayananda ji, from whom all of us have learned a lot, from Paramarthananda ji from Chennai, and of course Kanchi Paramacharya, who is not a human figure, really speaking. And இவ்வளோ கொடுத்துருக்கிறவர் படிக்க படிக்க எனக்கு என்ன தோன்றதுன்னா, I'll be busy. If I were to live, I can be busy for the next 100 years. No problem. I'll be happily busy. எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. So we are gathered here to start the study of a text. See, normally நம்ம போறோம்னா பப்ளிக் டாக் போறோம், அரஸ்புரம் போறோம், இல்லாட்டி இங்கேயே நிறைய பேர் வரா. ஸோ வந்துட்டு நல்லதா குட் நைஸ் டாக், நைஸ் பஜன், நைஸ் உபன்யாசம் எல்லாம் இருக்கு, and then they leave. So I requested Professor Kannan that maybe we can study a text. இத்தனை விஷயம் இருக்கு, வேதங்கள்னு சொல்றோம், எத்தனையோ பாராயணம் பண்றோம், விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்றோம், அதோட வார்த்தைக்கு அர்த்தம் ஒரு வார்த்தையா, விஸ்வம் விஷ்ணுர் ஷட்காரோ, அது ஒரு வார்த்தைக்கும் ஒரு என்ன சங்கராச்சாரியர் என்ன சொல்லியிருக்காரு. What did Bhishma think in his mind when he said Vishwam Vishnu? அப்படின்னு ஒரு புரியணும் இல்லையா நமக்கு. அது புரியாம சொல்றது is okay, nothing wrong with that, good actually, but from good we want to be better இல்லையா. குட் ஓடைய நிறுத்துருவோமா நம்ம? கிடையாது இல்லையா. So I requested him and he gladly agreed that we can start on a simple text. Bhajagovindam is a simple text. Okay. And so நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். என்னடா அது காலேஜ் படிச்சு இத்தனை வருஷம் ஆகுது, திடீர்னு நீங்க ஏதோ பாடம் சொல்லி கொடுக்க, நோட் புக் எல்லாம் கொண்டு வர மறந்து போயிட்டேன், பேனாலாம் இல்லையே, இப்படிலாம் கவலைப்பட வேண்டாம். ஜஸ்ட் ரிலாக்ஸ், நல்லா இருக்கும். I'll give an introduction. நம்ம எதுக்காக இந்த கிரந்தங்கள்லாம் படிக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் I'll try to explain. சரியா? ஃபர்ஸ்ட் சங்கராச்சாரியார், பிகாஸ் நெக்ஸ்ட் கொஞ்சம் பத்தி பேசணும்னால. ஆதி சங்கராச்சாரியார் he lived about, two versions are there. He lived around 700 CE. That means about 1300 வருஷம் முன்னாடி இருந்திருக்க. another version என்னன்னா 2500 years ago அப்படின்னு ஒரு rather 500 BCE அப்படின்னா 2500 2500 வருஷம் முன்னாடி இருந்தாரு ஒரு பர்டிகுலர் ரிசர்ச் ஆகுறது. அதனால regardless 1000 years ago நம்மளால இமேஜின், நம்ம தாத்தாவோட வயசுல என்னதான் பண்ணாங்கிறதே நமக்கு சரியா we can't imagine their life. ஊர்ல இருந்த தாத்தா என்ன உங்க ஊரை பத்தி சொல்லுவானா, ஊரை பத்தி சொன்னா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எப்படிதான் பண்ண, என்ன கோவில்லாம் கட்டினா கவர்மெண்ட் இருந்ததா இல்லையா அதெல்லாம் கூட தெரியாது. ஃப்ரீடம் மூவ்மெண்ட் எல்லாம் இருந்தோம் நாங்கன்னு சொல்லுவா. ஃப்ரீடம் மூவ்மெண்ட்னா என்ன, இந்த புஸ்தகத்துல படிச்சதுனால நமக்கு தெரியுது. ஆமாம், some of you may know it very well, but எனக்கு I was born only in 1964. அதனால
ஸோ இவ்வளோ இருக்குச்சு. 1300 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிரந்தம் இருக்கு, அதை நம்ம பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க இட் இஸ் சம்திங் வெரி பிக் இன் மை ஒப்பீனியன். ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ஸ்பெண்ட் அ செகண்ட் டு திங்க் அபவுட் தட். அப்படின்னா இவ்வளோ வருஷம் கழிச்சு கூட இந்த கிரந்தம் இருக்கு. அண்ட் அவர் சொன்ன ப்ரொஃபசர் கண்ணன் சங்கராச்சாரிய எழுத ஒர்க்ஸ் எல்லாம் இது மாதிரி ஒரு 65-70 கிரந்தம் எழுதியிருக்காரு. சிவன் மேல, விஷ்ணு மேல, தேவி மேல, விநாயகர் மேல, இது இருக்கு, முருகன் மேல இருக்கு, சுப்பிரமணிய புஜங்கம் இருக்கு, இது மாதிரி ஏகப்பட்டது எழுதியிருக்காரு. இதுக்கெல்லாம் பேர் ஒண்ணு இருக்கு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன்னா, உங்க குழந்தையெல்லாம் கேட்டிருப்பா. உங்க குழந்தை இல்லைட்டா உங்க குழந்தையோட குழந்தை வந்து கேட்கறானோ, tell me auntie, பாட்டி, tell me what is this red thing on your forehead? கேட்பாளா இல்லையா? ஏதாவது சொல்லணுமா இல்லையா? நம்ம இல்ல தட் இஸ் அவர் ட்ரெடிஷன் அப்படின்னா ஓகே, அது ஒரு ஆன்சர், பரவாயில்ல, நத்திங் ராங் வித் தட். அதுக்கு பியாண்ட் தட் ஏதாவது சொல்லணுமே, அப்பதான் இந்த பையனுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். சரி, இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங்கோட வெரி ப்ரொஃபவுண்ட்னு சொல்லணும். வெரி இன்ட்ரெஸ்டிங்னா ஓகே, யூ லுக் வெரி டிஃப்ரெண்ட், அமெரிக்கா இஸ் வெரி டிஃப்ரெண்ட், யூ ஆர் வெரி டிஃப்ரெண்ட், அவ்வளவுதான். பட் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு பேர் என்னன்னா பிரகரண கிரந்தம்னு பேர். ஓகே, பிரகரண கிரந்தம். ஓகே, பிஃபோர் தட் வேதம்னு இருக்கு, நமக்கு தெரியும் வேதம் இருக்கு. So I want to say where this Bhajagovindam fits in சொல்ல போறேன். ஒரு picture I am going to draw. Okay, Vedam is the Moola Pramanam. Whatever is written comes, we should tell us the message of the Vedas only. Okay, it cannot say anything different. If it says anything different, then either it is wrong or it is something different from what the Vedas is saying. 2 + 3 = 5. அது வேதத்துல இருக்கா இல்லையா? இருக்கா? ஓகே, Mahalakshmi ji is saying yes. வேற யாராவது? Anybody saying no? 2 + 3 = 5. Yes or no? Yes sir. Okay, right angle triangle a square plus b square is equal to c square. வேதத்துல சொல்லிருக்கா இல்லையா? சொல்லிருக்கு. She thinks it is வேதத்துல சொல்லிருக்கு. Anybody thinks it is not said in the Vedas? ஒத்தராது சொல்லணும். வேதம் படிச்சாதான் தெரியும். I am very happy that she said that, because அது உண்மைதான். அது வேதம் படிச்சாதானே தெரியும். படிக்காத புத்தகத்துல என்ன இருக்குன்னு கேட்டா என்ன எப்படி சார் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. கரெக்ட் தான். அப்படியா? So the answer to this question is no. It is not the responsibility of the Vedas to talk about things that you and I can figure out by ourselves. புரியுதா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சொன்னது. மறுபடியும் சொல்றேன் பாருங்க. வேதத்துல இருக்கிற கண்டென்ட் வர்சஸ் அதர் கண்டென்ட், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் இருக்கு, ஒரு லேப்டாப் இருக்கு. ஹவு டு மேக் அ லேப்டாப் வேதத்துல சொல்லியிருக்கான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? Answer is no. You must be crystal clear about this. The answer is no, because you and I can figure this out. You don't have to refer to the Vedas to build a laptop. Okay. Okay. So therefore, இதுக்கு என்ன விஷயம்னாக்க, anything that you can figure out using the sense organs that is given to us and the mind that is given to us. Okay. And the Vedas need not come and say, because வேதத்தோட ஜாப் அது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், அங்கேருந்து பார்த்தா மலை மேல புகை தெரியுது, புகை. வாட் வில் யூ சே? ஏதோ ஒரு நெருப்பு இருக்குன்னு சொல்லுவீங்க. நீ வேதம் சொல்றதுனால தான் சொல்றீங்களா? அந்த அம்மா இப்பதான் சொன்னாங்க வேதமே படிக்கலன்னு. அப்ப அந்த அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்கு புகை வந்தா நெருப்பு இருக்குன்னு. அப்படின்னா வேதம் படிக்காதே அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா? That means வேதத்துல சொல்லியிருக்கோ இல்லையோ, certain things we can figure out by ourselves. பகவான் has given us enough புத்தி கொடுத்திருக்காரு அவர். அந்த புத்தியை வச்சுட்டு நீ பண்ணிக்கோப்பா, உன்னோட காலத்தை நீ தள்ளலாம். இந்த புத்தியை வச்சுட்டு வேதம் படிக்காட்டாலும் தள்ளலாம்னு சொல்லியிருக்க. ஆனா வேதம் படிக்காட்ட என்ன ப்ராப்ளம் நான் அப்புறம் சொல்றேன். ஓகே, ஸோ இது கிளாரிட்டி இருக்கணும். வேதத்துல whatever can be figured out through ourselves by our sense organs. Plastic, this is a plastic bottle,
பிளாஸ்டிக் எப்படி பண்ணணும்னு வேதத்துல சொல்லியிருக்கா? நாட் நீடட். இது scientists have figured out plastic molecule. You put pressure, take carbon, hydrogen, oxygen and all, put some pressure on it, it will become plastic. நான் ஒரு பிளாஸ்டிக் கம்பெனியில் அவர் சொன்ன ஒரு கம்பெனி பேர், அது தட் இஸ் அ பிளாஸ்டிக்ஸ் கம்பெனி. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ்ல நான் வேலை பண்ணியிருக்கேன் 25 வருஷம். அந்த பிளாஸ்டிக் எப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ரியாக்டர்ல 50 லட்சம் கிலோ, சாரி 50 லட்சம் 5 லட்சம் கிலோ, 5 லட்சம் கிலோ ஒரு நாள்ல தயார் பண்றோம் நாங்க ஒரு ரியாக்டர்ல. அது மாதிரி 30 ரியாக்டர் இருக்கு இந்த கம்பெனில. அப்படின்னா நீங்க பாத்துக்கோ how much plastic is produced in this world. இது ஜஸ்ட் ஒன் கம்பெனி நான் சொல்றது. ஓகே, சோ இதெல்லாம் வேதத்துல கிடையாது. வேதா doesn't have to talk about all this. ஓகே, சோ பிரமாணம்னு ஒண்ணு இருக்கு. பிரமாணம்னா என்ன? that by which you will come to know something is called பிரமாணம். இது என்னன்னு நான் கேட்டேன்னா என்ன சொல்லுவீங்க? பாட்டிலுக்குள்ள தண்ணி வேற இருக்குன்னு கூட சொல்லலாம். how you are able to say all that? பார்க்கறதுனால you have been given ஐஸ், கன்சக்ஷுன்னு பேரு சான்ஸ்கிரிட்ல. அது அதனால என்னன்னா that is a gift. through that you are able to see colors and forms. பாரு, இந்த ஃபார்ம் தெரியுது, ஒரு ஃபார்ம். கண்ணு பாட்டில்னு சொல்றதா? மறுபடியும் கேட்கிறேன் பாருங்க கேள்வி. கண்ணு பாட்டில்னு சொல்றதா? கரெக்ட். கண்ணு பாட்டில்னு சொல்லாது. கண்ணு all it does is it passes those light rays into your eyes. Eyes can pick up and ஒரு ஃபார்ம் இருக்கு, ஒரு கலர் இருக்கு, எக்ஸெட்ரா. and you have seen this before. and உங்க புத்தினாலே நீங்க தீர்மானம் பண்ணியாச்சு இது ஒரு பாட்டில் அப்படின்னு, பிளாஸ்டிக் பாட்டில் தீர்மானம் பண்ணியாச்சு. so the next time when the eye sees this it will say aha. eyes doesn't say anything, அது ஜடம். புத்திக்கு போன அப்புறம் இது ஒரு பாட்டில், தண்ணி பாட்டில், பிளாஸ்டிக் பாட்டில், இவர் ஜெயக்குமார் ஜி கையில இருக்கு இந்த பாட்டில். இதெல்லாம் புத்தி தான் தீர்மானம் பண்றது. சரியா? இது பேர் பிரமாணம்னு பேரு. இது பேர் பிரமாணம். இந்த கண்ணுக்கு பிரமாணம்னு சொல்லுவோம் சான்ஸ்கிரிட்ல. without the eyes you cannot see names and forms. குருடன் if a lifelong person who is blind cannot know all these things. ஆப்பிள் சாப்பிடலாம், ஆனா ஆப்பிள் எப்படி இருக்கும்னு தெரியாது, பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. இல்லப்பா ரவுண்டா இருக்கு, ரெட் கலரா இருக்கும், சிறப்புன்னா எப்படி தெரியும் உங்களுக்கு? பார்த்தாதான் தெரியும். கரெக்டா? அட்லீஸ்ட் ரவுண்டுங்கிறது கையை தொட்டாவது பார்க்கலாம், பட் சிவப்பு கலர் தெரியாது. therefore பிரமாணம். ஓகே, கண்ணு ஒரு பிரமாணம். அதே மாதிரி காது எக்ஸெட்ரா, ஸ்கின், சதை, வெரி இம்பார்ட்டன்ட் பிரமாணம். கண்ணு ஒரு இடத்துல தான் இருக்கு, கோலக்கம்னு பேர், அதுல இருக்கு. காது ஒரு இடத்துல தான் இருக்கு, மூக்கு ஒரு இடத்துல தான் இருக்கு, நாக்கு ஒரு இடத்துல தான் இருக்கு. இந்த சர்மம் இருக்க, இது மாத்திரம் ஆல் ஓவர் த பாடி. all over the body. Imagine a sense organ being there all over the body. அது சர்மம் தான், வெரி இம்பார்ட்டன்ட் சென்ஸ் ஆர்கன். சரி, இதெல்லாம் பேர் என்ன சொன்ன? பிரமாணம். இதெல்லாம் பிரமாணம். இதெல்லாம் லௌகீக பிரமாணம்னு சொல்லுவா. லௌகீகம்னா எல்லாருக்கும் இருக்கு, anybody can use it for their own benefit. ஓகே, இப்ப நீ நல்லது பண்ணா உனக்கு புண்ணியம் கிடைக்கிறது. சரியா? நீ நல்லது பண்ணா உனக்கு புண்ணியம், எனக்கு நான் நல்லது பண்ணா எனக்கு புண்ணியம் கிடைக்கும். இந்த விஷயம் நமக்கு வேதத்து மூலியமா தான் தெரியப்படும். புண்ணியம்னு ஒண்ணு இருக்கு, பாபம்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற விஷயம் we cannot figure it out ourselves. ஓகே, எக்ஸாம்பிள். புண்ணியம் பாபம் இருக்கு, சொர்க்கம் இருக்கு, வைகுண்டம் இருக்கு, கைலாசம் இருக்குன்னு எவனாவது சொன்னானா? how did he figure out? ஸ்கூலுக்கு போய் கண்டுபிடிச்சானா? கணக்கு வாத்தியார் ஏதாவது சொல்லி விட்டாரு, therefore எல்லாம் பண்ணிட்டு therefore physics டீச்சர் சொல்றாரு therefore சொர்க்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாரா? சான்ஸே கிடையாது. நோ, அதுக்கு வேதம் வேணும். வேதம், சொர்க்கம், நரகம், புண்ணியம், பாப்பம். சரியா? அப்புறம் தேவர்கள், இந்திரலோகம், சப்தலோகா, பூஹு, புவஹா, சுவஹா, மகஹா, ஜனஹா, தபஹா, சத்தியம்,
நான் சந்தியாவனம் பண்றவங்களுக்குலாம் தெரியாது. அதனால சொல்லுவோம் தரும் அப்படின்னு மூக்க தொட்டுன்னு பண்ணுவோம் அதெல்லாம். ஓகே, 7 லோகம். அப்புறம் பாத்தாளம், அத்தலை வித்தலை சுத்தலை ரசாதலை தலாத்தலை மகாதலை பாத்தாளன்னு 7 லோகம் இருக்கு அப்படின்னு சொல்றது யாரு சொல்லுவா? இதெல்லாம் வேதம் தான் பிரமாணம். ஞாபகம் வச்சுக்கோங்க. வேதத்துக்கு there is a role for Veda and the job of the Veda is only to tell us what we cannot figure out using our pramanams. கரெக்டா? இது போர் அடிக்கிற மாதிரி கூட இருக்குல்ல? கொஞ்சம் கான்டெக்ட் நான் கொடுக்குறேன். நிறைய பேருக்கு தெரியும் இதெல்லாம், பட் சில பேருக்கு தெரியலன்னா கான்டெக்ட் தெரியணும் இதெல்லாம். ஏன்னா இஃப் யூ கோ டு ஒரு காலேஜில் லெக்சர் கொடுத்தேன், அவினாஷி லிங்கம் லெக்சர் கொடுத்தேன். அதர் காலேஜ் ஒன் ஆஃப் த திங்ஸ் ஐ ஆஸ்க் தெம் இஸ் திஸ். அவ இதுல டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கும். இந்த காலேஜில் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் இது joint relationship between universities. So Avinashi Lingam and some university in France, Avinashi Lingam some university in England and America. அப்படியே joint. அவ ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வருவா, இவ ஸ்டூடெண்ட்ஸ் அங்க போவோம். அது மாதிரி ஒரு ப்ரோக்ராம். So I told them, சரி நீ வந்து லண்டனுக்கு போற, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு போறேன், ஒரு செமஸ்டர் நீ போற, அங்க யாராவது இங்க வரும். அங்க வந்து அவ உன்னை கேட்க போறா ஒரு கேள்வி. ஓ வெல்கம் எல்லாம் ஜெயந்தி வெல்கம் சொல்லுவா. They are very good at making you comfortable. And tell us what you know, what help you need, we will help you. Angala, the service is excellent. So allam பண்ணுவா. Then suddenly the professor will come and tell you, we've heard so much about India. Indian culture is the oldest culture. Tell us something about the Indian culture. Tell us about your religion. What religion do you belong to? I'm Hindu. Tell us about Hinduism. அப்படின்னு சொல்லிட்டு 50 பேர் இருப்பா. பேசுன்னு சொன்னா என்ன பண்ணுவ நீன்னு கேட்டேன். How many of you can talk for 5 minutes? கேட்டேன். So 2 பேர் தூக்கினா out of 100 people. 5 minutes only 2 people could say they are all Hindus. Okay, they are all Hindu, but you can't talk about Hinduism for 5 minutes. நம்ம நிலைமை இப்படி ஆகி போச்சு. இந்த மாமா சொன்னாங்க. So we have to, they have heard about it. ஏன்னாக்கா மார்க் ட்வெயின் அப்படின்னு ஒரு ரைட்டர் இருந்திருக்காரு. நிறைய lot of scholars and all were there. Mark Twain, how many of you heard of Mark Twain? Mark Twain கேட்டிருக்கோம். காளிதாசர் பத்தி கேட்டிருக்கோமோ இல்லையோ, மார்க் ட்வெயின் பத்தி கட்டாம கேட்டிருக்கணும். காளிதாசர் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் போயட்ஸ். நான் படிச்சதே கிடையாது அவரை பத்தி, இப்பதான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், நான் படிச்சுட்டு இருக்கேன். மார்க் ட்வெயின், வுட்ஸ்வர்த், இந்த இது அந்த வர்த்து இந்த வர்த்து நிறைய படிச்சிருக்கேன். மார்க் ட்வெயின் என்ன சொல்லியிருக்காரு? India is the cradle of human race, birthplace of human speech. பாருங்க, cradle of human race அப்படின்னா it gave birth to human race. Birthplace of human speech. Okay, mother of history, grandmother of legend and great grandmother of tradition அப்படின்னு சொல்றாரு. See, these people have studied a lot about various cultures அந்த காலத்திலேயே. And when the British came to India, they were amazed at India because எல்லா இடத்துலயும் ஆப்பிரிக்கா அங்க தான் போயிட்டு வந்தாச்சு, காலனைஸ் பண்ணியாச்சு. இங்க வந்தாக்க நார்த்ல ஒரு டான்ஸ், இங்க ஒரு டான்ஸ், ஒடிசாங்கிறான், குச்சிப்புடிங்கிறான், பரதநாட்டியம்ங்கிறான், டான்ஸ் எல்லாம் இப்படி இருக்கு, வேற வேற ட்ரெஸ் இருக்கு, வேற வேற ட்ரெடிஷன்ஸ் இருக்கு. பிலாசபியா உட்காரு சொல்றேன், பிலாசபி சொல்லிட்டு இத்தனை தர்சனங்கள் சொல்லிட்டு இருக்கான், எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இவனை போய் எப்படி நீ ஒரு முட்டாள், யூ ஷுட் ஃபாலோ மீ, மை லாங்குவேஜ் இஸ் த பெஸ்ட் லாங்குவேஜ் சொல்ல முடியாது. தட் இஸ் வை தே டிசைடட். அவன் கண்டுபிடிச்சான். மெக்காலே ஒரு ஆல் இந்தியா டூர் போனோம். மெக்காலேன்னு ஒரு ஆள். how many of you heard of மெக்காலே? மெக்காலே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. அவன் ஆல் இந்தியா டூர் போய், அப்போ இந்தியான்னு இருக்காது தெரியல, கான்செப்ட் இல்லை, ஜியாகிரபி தெரியும். ஸோ தெர் கான் ஆல் ஓவர். எல்லாம் ராஜா கீஜாலாம் சந்திச்சுட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு இடத்துக்கு போனாக்க ஒரு ராஜா வந்து காட்டுல இருக்கான். சரி, காட்டுல போய் பார்க்க போயிருக்காரு. இந்த ராஜா என்ன பண்ணிருக்கார், அங்க ஒரு குடிசை இருக்கு. குடிசையில ஒரு கோமணத்தை கட்டின்னு ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவருக்கு போய் நமஸ்காரம் பண்றாங்க. இது என்னது, ஒரு மகாராஜா வந்து ஒண்ணு இல்லாத ஒரு ஆசாமிக்கு போய் நமஸ்காரம் பண்றாரு. இது வந்து வெஸ்ட்ல கிடையாது, இந்த கான்செப்டே கிடையாது, பார்த்ததே இல்லை மெக்கால. அப்படின்னா என்ன அர்த்தம், ராஜா பெரியாளா, இந்த கோமணம் கட்டி இந்த ஆளு பெரியாளா? புரிஞ்சு போச்சு.
சரி இந்த ராஜா பின்னாடி அலைஞ்சு பிரயோஜனம் இல்ல, என்ன இவன் கோவம் எதுக்காக கட்டின்னு இருக்காரு, என்னதான் பண்றாரு இவங்க பாண்டுன்னு கண்டுபிடிக்க ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சான். கோ ஆல் வே டு தி டாப் இல்லையா? அப்படி பண்ணிதான் அவன் சான்ஸ்கிரிட்னு ஒரு வேதம்னு ஒண்ணு இருக்கு, சம்ஸ்கிருதம்னு ஒண்ணு இருக்கு, அதை படிச்சுதான் இவெல்லாம் இப்படி பண்றா, இந்த வேத பாடசாலையில இதெல்லாம் தான் கத்து கொடுக்குறா இப்படின்னு கண்டுபிடிச்சு அவன் என்ன சொல்லிட்டான், இந்தியாவை ஒழிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு, வேதத்தை ஒழிச்சணும். தட் இஸ் வேதத்தை ஒழிக்கணும்னா இவனுக்கு வேதம்னு ஒண்ணு இருக்குங்கிறத மறக்க வைக்கணும். அப்படின்னா he will become our slave அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணி பப்ளிஷ் பண்ணிட்டான், பேப்பர்லாம் பப்ளிஷ் பண்ணி. அப்புறம் மேக்ஸ் மில்லர் எல்லாம் எல்லாம் நிறைய கதை இருக்கு. எனிவே இது பஜகோவிந்தன், சரியா? எதுக்கு சொன்னேன்னா நான் மறக்கல, நான் மறந்து போயிடல. சோ இந்த மாதிரி இருக்கு பாருங்க. We were all experts in all these things. That is why Indian culture was such a grand culture. Today if you ask me Indian culture is a great culture or not, எனக்கு என்ன சொல்றதுலாம் தெரியல, நமக்கே வேதம் தெரியல. ஓகே, some people ask me, will Hinduism survive அப்படின்னு கேட்டா, will Hinduism survive? First of all நீ எதுக்கு கேட்கறேன்னு நான் கேட்டேன், பயமா இருக்கா உனக்கு Hinduism survive ஆகாது என்ன? ஓ, has it not survived? கேள்வி அது இல்லையே, கேள்வி is will Hinduism survive தானே கேட்கிறேன். சப்போஸ் நான் கேட்கிறேன்னு வச்சுக்கோ, will I survive அப்படின்னு கேட்டா, have I not survived all along அப்படின்னு ஆன்சரா? இல்ல, I don't know, nobody knows whether we will survive tomorrow or not. பிழைத்து கிடந்தால் பார்ப்போம் தான் சொல்லுவாங்க அத்தை. இது வாங்கிதான் சொல்லிச்சு, பிழைத்து கிடந்தால் நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு அர்த்தம். We don't know if we are going to survive tomorrow. Therefore that answer that you gave is not the right answer to this question. Correct? It has survived all along. Okay, good. So that means it is our responsibility to find out why it has survived all along. Is there anything great in this? ஏன்னா ஜாப்பனீஸ் எல்லாம் நமக்கு சொல்றோம் what is great about Vedas. உங்காத்துக்கு உங்களோட ஃபேமிலி ட்ரீயோட கிரேட்னஸ் நான் சொல்லணுமா நீங்க சொல்லணுமா? நீங்க தான் சொல்லணும். எங்க கொள்ளு தாத்தா ட்ரீ இருந்தார், அவர் சன்னியாசியா இருந்தார், பாட்டு வித்வான் வாழலாம், இதெல்லாம் நீங்க தானே எனக்கு சொல்லணும். I can't say, but we are allowing foreigners to come and tell us about ourselves. எதுக்கு நான் இது சொன்னேன்னாக்க, சங்கராச்சாரியார் இருக்கிற டைம்ல we hear a lot of works. படிச்சா என்ன தெரியுதுன்னா, அந்த டைத்துல 2 or 3 things were happening. எல்லாரும் இந்த வேத கர்மத்துல ரொம்ப உஷாரா இருந்திருக்கா. They were all doing a lot of yagas, homa, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் பண்ணட்டும், தப்பே கிடையாது. ஆனா சண்டை வேற. என்ன சண்டைன்னா, சிவன் தான் பெருசு, இல்ல விஷ்ணு தான் இதெல்லாம் சஸ்டெயின் பண்றப்ப, பத்மநாபன் பயம் இல்லாம இருக்க, உங்க விஷ்ணு உங்க சிவன் பயந்துட்டு ஏதோ சுடுகாடுல போய் உட்காந்து இருக்காரு, அவரை போய் பார்க்கறதுக்கே அசிங்கமா இருக்காரு. இந்த சண்டை நடந்துட்டு இருக்கு. இவர் பார்த்தாரு, இது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவ்வளவு யாகமும் இவ்வளவு ஹோமமும் பண்ணி புத்தியில ஒன்றும் ஏறலன்னு அர்த்தம். அப்படின்னா அர்த்தம், எவனாவது இது பார்த்தா will they be proud about this so called Hindu religion? அதுக்கு சான்ஸே கிடையாது. யோசிக்கணும். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல சர்வ சர்வ சிவஸ்தானு பூதாதர் நிரவ்யய, சர்வ சர்வ சிவா, அங்க ஒரு வார்த்தை சிவான்னு இருக்கு. வைஷ்ணவெல்லாம் அதை பார்த்தா ஐயோ என்ன வார்த்தை, வேற ஏதாவது வார்த்தையை மாத்து, சிவனுக்கு வேற ஏதாவது வார்த்தை கொடுப்பா, வேற வார்த்தையே இல்லையா? பீஷ்மருக்கு என்ன தலை என்ன ஆச்சு அப்படின்னு அவா சொல்லுவான். ருத்ரத்தை பார்த்துக்கோ, ஓம் நமோ முடியச்சு, ஓம் நமோ பகவதி ருத்ராய விஷ்ணவே மிருத்யுர்மே பாஹி. விஷ்ணு பேர் இங்க கிடைக்கும், சிவ சிவா இல்லையா? இங்க விஷ்ணு பேர் இருக்கு, அங்க சிவன் பேர் இருக்கு. என்ன பண்ண போறான்னு தெரியல. பார்க்கணும், இவாளெல்லாம் பார்க்கணும். சைவர்களை தனியா பார்த்து பேசுறது, வைஷ்ணவான்னு தனியா பார்த்து பேசுறது. இப்படி இருக்குப்பா, இது ஏதாவது தத்துவம் இருக்கா? விஷ்ணு சிவனுக்கும் இப்படி சண்டை போட்டு இருக்கோமே, ஏதாவது இதுல தத்துவம் இருக்கா? ஆர் வி லூஸ் அவுட் ஆஃப் அவர் மைண்ட் ஆர் வாட் அப்படின்னு பேசணும். ஓகே, பக்கத்துல சங்கீதம் வேற, பிரம்ம மொக்கட்டே பர பிரம்ம மொக்கட்டே பர பிரம்ம மொக்கட்டே பர பிரம்ம மொக்கட்டே அப்படின்னு பாட்டு வேற.
பிரம்மத்துக்கும் சிவனுக்கும் விஷ்ணுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஒன்னா ரெண்டா? பொம்மன் ஒக்கட்டே வேற அப்படின்னா ஒன்லி பிரம்மன் தான், பிரம்மமயம் தான் இங்கன்னு வேற சொல்றது ஒரு சைட்ல பாட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பாட்டு பாடுறதுல பாட்டு பாடிட்டு அப்புறம் இங்க கர்மத்தையும் பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு சண்டையும் போட்டுட்டு நமக்கு மோட்சம் வேற கிடைக்கணும். எனக்கு தெரியலப்பா, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுவேன். எனக்கு இதுலலாம் இது சரியான டைரக்டர்னு தோணல. அதான் சங்கரர் வந்திருக்கு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சங்கரெல்லாம் பெரியவாள்லாம் இது, நம்ம ஒன்றும் புதுசா ஒன்றும் சாதிக்க போறது. சங்கரர் வந்து நான் டைம் பார்க்குறேன். ஓகே, இட்ஸ் அபவுட் 5:35. சங்கரர் அந்த டைம்ல வந்திருக்காருன்னு நம்ம கேட்கிறோம். கேள்வி ஞானம் வந்துட்டு, சரி இது வந்து சரி வரல. இவங்க வேதத்துல வந்து 2 காண்டம் இருக்கு. கர்ம காண்டம்னு ஒண்ணு இருக்கு, ஞான காண்டம்னு ஒண்ணு இருக்கு. வேதம் வந்து பெரிய வால்யூமினஸ் டெக்ஸ்ட். இது எப்படி இருக்கு, ஹவு டு எக்ஸ்பிளைன் இட்னு சொன்னா, எஜுர்வேதம் சொல்லுங்க. நான் எஜுர்வேதம் படிச்சிருக்கேன். அது எப்படி இருக்கும்னாக்கா, ஒரு A4 சைஸ் ஷீட் இருக்கு இல்லையா, அதுல வந்து பிரிண்டட் டெக்ஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு 1 ஸ்பேஸ் தான், சிங்கிள் லைன் பிரிண்டட் டெக்ஸ்ட். சரியா? ஒரு 30 லைன் இருக்கும்னு வச்சுக்கோ. அது மாதிரி ஒரு 300 + 300 600 700 பேஜஸ். அதான் எஜுர்வேதம். ஓகே, எஜுர்வேதம் அதான் எஜுர்வேதம். இந்த பசங்கள் நான் பார்த்தேன், வேத பாடசாலைகள் போனா இந்த பசங்களாம், குட்டி கிட்ட பசங்களாம் கண்ணை மூடின்னு சொல்றாரு. நாங்கெல்லாம் இப்போ கிளாஸ் கத்துன்னு இருக்கோம், கத்துன்னு எல்லாம் பார்த்தே சரியா மாதிரி இங்கேயும் போகுது. வாதியார் திட்டுறாரு, ஏய் அப்படின்னு சத்தம் போடுவார் சாமிஜி. ஒன் அட்வான்டேஜ் ஆஃப் லேர்னிங் வேத பாராயணம் இஸ் நம்மளோட அகங்காரம் போயிடும். ஏன்னா இவ்வளவு வயசு ஆனப்பறம் நம்மளை திட்டு, அதனால அகங்காரம் போயிடும். இந்த அகங்காரம் எல்லாம் நிக்காது. ஏன்னா திட்டுவாரு, சொல்றதே புரியலையா உனக்குன்னு கேட்பாரு. அதனால இப்படி இருக்க கர்ம காண்டம்னு ஒண்ணு இருக்கு. அது இந்த யாகம் பண்றது எப்படி, ஹோமம்னா என்ன, இந்த கர்மத்துக்கு என்ன பலன், இதெல்லாம் நிறைய ஃபுல் லிஸ்ட் சொல்லிருக்கு எல்லாம், ஆல் த வேதாஸ். ஓகே, அந்த 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 அப்புறம் தர்மத்தை பத்தி பேசிருக்கு. எந்த தர்மம், புண்ணியம், பாப்பம், இதெல்லாம் பேசிருக்கு. இதெல்லாம் மேசிவ் செக்ஷன் ஆஃப் தி வேதா. அப்புறம் இன்னொரு செக்ஷன் இருக்கு, அந்த செக்ஷன் என்னன்னா உபனிஷத் அப்படின்னு ஒரு செக்ஷன். உபனிஷத்துல வந்து கர்மா பத்தி ஒண்ணு இருக்காது. அதுல வந்து the limitations of karma பத்தி போடுறாங்க. Karma is good. Karma will give you karma phalam, which is punyam papam. And plus சாப்பாடு பசிக்கிறதுன்னா பாராயணம் பண்ணா பசி நிற்குமா? பாராயணம் பண்ணா பசி நிற்குங்கிறாங்க அம்மா. வேற யாராவது நிக்காதுங்கிற சொல்றா யாராவது இருக்கா? நிக்காதுன்னு நிறைய பேரும் சொல்றான். ஓகே, சோ நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, பசிக்கிறதுனா நீ ஏதாவது சாப்பிட்டாகும், வேற வழி. அப்ப அம்மா சொல்றது வேற விஷயம், சித்தி. அது வந்து சித்தி, அனிமா, அஹிமா, லகிமா, கரிமா. ஓகே, இதெல்லாம் இருக்கு. அந்த சித்தி எல்லாம் இருக்கிறவாளுக்கெல்லாம் பாராயணமும் பண்ண வேண்டாம், பசிக்காத வாழ்க்கை. அது சக்தி, தனி சக்தி. பட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ், ரெஸ்ட் ஆஃப் அஸ், பசிக்கிறதுனா சாப்பிட்டாகணும். சாப்பிடணும்னா சாப்பாடு வேணும். சாப்பாடு வேணும்னா தயார் பண்ணணும். தயார் பண்ணணும்னா மூலிகை இருக்கணும். இதெல்லாம் கர்மா. கரெக்டா? லௌகீக கர்மாக்கள். வைதிக கர்மா இருக்கட்டும், பட் லௌகீக கர்மா எல்லாம் ஆக்ஷன்ஸ். ஒரு ஆக்ஷன் சாப்பிட்டா என்ன இருக்கு? கர்ம பலன் இருக்கு. என்ன பலன்? வயர் ஃபுல் ஆயிடுச்சு, பாத்துக்கலாம். இன்னும் 4 மணி நேரம் கழிச்சு பசிக்கும், டீ வரும், டெலிவரி. எங்க வீட்டு டெலிவரி எல்லாமே டெலிவரி தான். கவலையே இல்லை, எனக்கு கவலையே இல்லை. நான் சொல்றேன், நீங்கெல்லாம் கவலைப்படலாம், நான் கவலைப்படுறது கிடையாது. வேலைக்கு சாப்பாடுவோம், எனக்கு கவலையே கிடையாது. சாப்பாடு வந்து இருக்கு. அது ஒரு கவலை என்னன்னா, திடீர்னு ஏற்றிடுறா 20% 30% ஏது, அது ஒண்ணுதான் கவலை. அதுக்கப்புறம் பேசலாம் அதை பத்தி. ஸோ கர்மா இஸ் யூஸ்ஃபுல், கர்மா இஸ் இம்பார்ட்டன்ட். இங்கே அங்க போனோம்னா கர்மா பண்ணிதான் ஆகணும், நீ நடந்துதான் ஆகணும். ஆர் சம்படி ஹஸ் டு டு சம் கர்மா, தூக்கி ஆகும், பல்லாக்கில் போட்டு தூக்கு, கர்மா வந்து. ஸோ கர்மத்துக்கு 4 டைப்ஸ் ஆஃப் பலன் இருக்கு. என்ன 4 டைப்?
ஆப்பியம், ஆப்பியம்னாக்க ஒரு இடம், இன்னொரு இடத்துக்கு போனோம்னா கர்மா பண்ணிதான் ஆகணும். அப்புறம் உற்பத்தியம், உற்பத்தியம்னா கிரியேஷன். இஃப் யூ ஹேவ் டு கிரியேட் சம்திங் like an artwork, piece of art or sambar, rasam, whatever, you have to do work. So something created out of when it was not there before. அப்புறம் சம்ஸ்காரியம் அப்படின்னா கிளீனிங் அப். விகாரியம்னாக்க மாடிஃபிகேஷன். லைக் தயிர், பாலில் ராத்திரி வர கொத்தி வச்சாக்க காலையில் ஒரு தயிர் ஒன்று அப்படி மாடிஃபை ஆகிடும். ஓகே, தீஸ் ஆர் தி ஒன்லி 4 outcomes of karma. சாஸ்திரம் என்ன சொல்றது, கர்மா வந்து ஃபைனைட்பா. நீ என்ன தேடுறன்னு மோட்சத்தை தேடி போயிட்டு இருக்க. மோட்சம் வந்து ஃபைனைட் கிடையாது, மோட்சம் இஸ் இன்ஃபைனைட். அப்படின்னா என்னன்னா, அது இன்னும் நான் பேசுறதுக்கு நிறைய இருக்கு, பட் பிரீஃபா சொல்றேன். மோட்சம் cannot be produced, மோட்சம் cannot be result of karma அப்படிங்கிற. Because karma is only these 4 possibilities. One of moksha is not in one of these possibilities. Because moksha என்னன்னா, இப்ப நீ வந்து நான் சந்தோஷமா இருக்கணும்னு பாக்குறேன். எல்லாரும் இப்போ ask you why are you doing something like because I want to. ஏன் சாப்பிடுறேன்னா, பசிக்கிறது சாப்பிடுறேன். சரி பசிக்கட்டும், ஏன் சாப்பிடுறேன்? ஐயோ இல்ல, எத்தனை நேரம் தான் தாங்க முடியும் பசி? தாங்க முடியாதா? என்ன தாங்க முடியாட்டா என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெடிக்கிறது, வயத்தை வெடிக்கிறது, தலை சுத்துறது, இதெல்லாம் இருக்கு. தலை சுத்தினா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு யாராவது கேட்பாளா? கேட்க மாட்டேன். டாக்டர் போனா டெஃபினெட்லி டாக்டர் won't ask you ஏன் தலை சுத்தினா is that a problem அப்படின்னு நான் கேட்பேன். இல்ல, தலை சுத்தினா ப்ராப்ளம், வயத்தை வெடிச்சா ப்ராப்ளம், எல்லாம் தலைவலினா எல்லாம் ப்ராப்ளம் தான். And what was the problem இருந்தா என்ன? No, I don't want to have those problems. இல்லையா? Nobody wants problems. இதெல்லாம் painful, no pain. I want to be free from pain. Okay, உனக்கு காலையில வெளி இல்லாம இருந்தா பரவாயில்லையா, ராத்திரி வெளியே இருந்தா பரவாயில்லையா அப்படின்னு கேட்டா, என்ன சார் எப்படி சொல்றீங்க? காலையிலயும் எனக்கு நல்லா சந்தோஷமா இருக்கணும், ராத்திரியும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, வீட்டுக்கு உள்ள சந்தோஷமா இருந்தா பரவாயில்லையா, வெளியில இல்லாம? இல்ல சார், இல்ல சார் நீங்க எப்படி கேட்குறீங்க? வீட்டுக்குள்ளேயும் சந்தோஷமா இருக்கணும், வெளியும் சந்தோஷமா இருக்கணும். வயசான காலத்துல சந்தோஷமா இருக்கணுமா, சின்ன வயசு ஆகாத காலத்துல சந்தோஷமா இருக்கணுமா? இது என்ன சார் கேள்வி? என்ன சார் கேள்வி? இதுன்னா என்ன அர்த்தம்? I want to be happy all the time, but I also know that I cannot be happy all the time. ஏன்னு கேட்டா, இது இருக்குது, ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷ. பகவத்கீதை யார் பாராயணம் பண்ணிட்டு இருக்காங்க? மகாலட்சுமி அம்மா பண்றா, வேற யாரு? கிளாஸ் ஏதோ நடந்துட்டு கிளாஸ் எல்லாம். ஓகே, அது நீங்க நடத்துது அது, பட் நம்ம இவர் பூபதி எல்லாம் நடத்திட்டு இருந்தார், அது வந்து போச்சு போன. ஓகே, சோ எனிவே 13வது அத்தியாயத்துல சொல்றார் கிருஷ்ணன் தோஷங்கள். என்ன தோஷங்கள்னாக்க, ஜன்மாவே தோஷம் சொல்லிடுற பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். ஏன்னா அழுதே பிறக்கிறோம், அதனால ஜன்மா. இது வரைக்கும் அழகாம இருந்தேன், அப்புறம் பிறந்த உடனே அழ ஆரம்பிச்சிட்டேன் நான். அப்படின்னா ஜன்மம் என்ன அர்த்தம்? தோஷம். ஓகே, நெக்ஸ்ட். ஜன்மா இருந்ததுன்னா கிருஷ்ணர் அடுத்த வார்த்தை வந்து மிருத்யுன்னு சொல்றாரு. யமன் காத்துன்னு இருக்கான், ஜன்மா இருக்கு மிருத்யு. அப்புறம் இவன் என்ன சொல்லுவோம், காலேஜ் போற பையன் மிருத்யுவா? மிருத்யுக்கெல்லாம் நிறைய நாள் இருக்குப்பா, இப்பதான் காலேஜே முடிச்சு இப்ப வேலையெல்லாம் இருக்கு, எனக்கு இப்போ இன்டர்வியூ எனக்கு வரப்போறது, டிசிஎஸ் எல்லாம் வேலை இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துருக்கான், நீ வேற மிருத்யு பத்தி பேசிட்டு இருக்க. சரி, நோ ப்ராப்ளம். தன்னா மிருத்யு ஜரா, ஓல்ட் ஏஜ். அந்த அம்மா மாமா அப்படி சொல்ற விஸ்வநாதமா இப்படி காட்டுறாரு. பரவாயில்ல, அவர் இது காலேஜ்ல இது பண்ணிருக்காருன்னு இருக்கேன். அது ஒரு கேம் இருக்கு, பேர் என்ன? தம்ஷராஜ் கரெக்ட், அப்படி கரெக்டா சொல்லுவாரு. சரி, அந்த வியாதி ஒண்ணு வருது அப்படின்னு. இல்லப்பா அதெல்லாம் எனக்கு நான் சொன்னது கேட்கலையா, 20 வயசு தான் ஆகுது, எனக்கு இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கேன், நான் இப்போ வேலைக்கு ஜாயின் பண்ண போறேன், சரியா? ஓகே, உனக்கு வந்து ஜரா இன்னும் நிறைய நாள் இருக்கு. ஜன்ம மிருத்யு ஜரா, அப்புறம் நெக்ஸ்ட் வியாதி. I am good health, I don't have any problem at all. Okay, வியாதி. துக்க வியாதி இல்ல,
துக்கம்னு ஒண்ணு இருக்கு. அது ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கியா? உங்களுக்கு ஏதாவது உண்டா? ஓ துக்கமா? ஆமா, எல்லாம் வீட்டுல துக்கம். அப்பா இது பண்றாரு திட்டுறாரு, அம்மா திட்டுறா, ஸ்கூல் போனா காலேஜ் போனா ப்ரொஃபசர் திட்டுறாரு, துக்கமா தான் இருக்கு. அது ஹோம்ஒர்க் கிட்ட பண்ண வேண்டியிருக்கு, எல்லாம் துக்கம். அது துக்கம். இது தாண்டி இன்னும் நிறைய வேற டைப்ஸ் ஆஃப் துக்கம்லாம் வரும், உனக்கு இப்ப தெரியாது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுரு. ஸோ இவ்வளோ தோஷம் இருக்கு. These are the problems, but I don't want any of these problems, but I'm born with all these problems. No problem. Because இந்த உடம்புன்னு வந்தாலே it is a package. தாலி ரெஸ்டாரண்ட் போனா தாலி சாப்பிடறா இல்லையா? கிவ் மீ தாலி. தாலினா யூ டோன்ட் ஹேவ் a choice. இந்த சாம்பார் வேண்டாம், இந்த முள்ளங்கி சாம்பார் பிடிக்காது, எனக்கு வெங்காய சாம்பார் கொடுன்னு கேட்போம். நம்ம கொடுக்கறத வாங்கி சாப்பிடணும். இல்ல என்ன ரவா கேசரி எனக்கு வந்து குழைக்கட்டை கொடு அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. ரவா கேசரி தான் ரவா கேசரி, சந்தோஷமா சாப்பிடுது. அதான் this is called thali. We are all thalis. We are all thali. We have come like this, and we with certain types of qualities and all that, and we go along with it. So இந்த சங்கரர் வந்து இந்த டயத்துல வந்து அவர் வந்து எப்படின்னா 2 வயசுல ஃபுல் மலையாளம். அவர் வந்து மலையாளம் ஃபேமிலியில பிறந்திருக்காரு, கேரளா. ஸோ மலையாளம் தெரிஞ்சாச்சு. 3 வயசுல சான்ஸ்கிரிட் தெரிஞ்சாச்சு. 5 வயசுல வேதத்தை எல்லாம் கரைச்சு குடிச்சாச்சு. 7 வயசுல குருகுலம் வேத பாடசாலை முடிச்சாச்சு. அந்த காலத்துல எப்படின்னா வேதம் வந்து இப்போ ஜென்ரலா ஒரு 7 வயசுலதான் ஒரு உபநயனம் எல்லாம் போட்டுன்னு அந்த காலத்துல இருந்தது. பட் சில பேருக்கு சின்ன வயசுல இதெல்லாம் வருதுன்னா அப்பயே உங்களுக்கு பூனெல்லாம் போட்டு பண்ணிடுவாங்க அந்த காலத்துல. ஸோ 7 வயசுல வந்து இவர் குருகுல வாசனை முடிச்சுட்டார். ஒன்றும் இல்லை படிக்கிறதுக்கு, எல்லாத்தையுமே ஒப்பிச்சாச்சு. சரியா? அதுக்கப்புறம் 8 வயசுல சன்னியாசம் வாங்கிட்டார். சன்னியாசம் பண்ணணும். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த முதல்ல காலை பிடிக்கிற கதை இதெல்லாம் இருக்கு. சரியா? சன்னியாசம் வாங்கிட்டார். அதுக்கப்புறம் வந்து அவர் குரு கோவிந்தபாதான்னு குரு. அவர் வந்து சொன்னார், பாரு நீ வந்து பாஷ்யம்லாம் இருக்கு, பகவத்கீதைன்னு இருக்கு, உபனிஷத்தெல்லாம் இருக்கு, அதுக்கு வந்து நீ பாஷ்யம் எழுதியது. அந்த காலத்திலேயே பகவத்கீதை இருந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிஃபோர் தட். மகாபாரதா occurred before Shankara's time. When did it occur? நம்ம அதெல்லாம் படிக்க மாட்டோம். பொதுவா நம்ம மகாபாரதம் கேட்போம், கதையெல்லாம் கேட்போம், பகவத்கீதை. பட் we don't ask all these questions. எப்போ when did Krishna live இதெல்லாம் கேட்க மாட்டோம். பட் இப்பெல்லாம் குழந்தைலாம் கேட்பாங்க, உங்க பேரங்கெல்லாம் உங்கள்கிட்ட கேட்பாங்க. நீங்க ஒத்துக்க மாட்டேலோ நம்ம தெரியல, பட் they ask all these questions. When did Krishna live? When did this Mahabharata, when did it happen? இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவா. நமக்கு ஒண்ணுமே தெரிய என்ன சொல்றது. ஏதோ இந்தியாவில் ஏதோ நார்த்தில் ஏதோ நடந்தது போல் இருக்குன்னு தான் நம்ம சொல்லுவோம். நம்ம ஃப்ரெண்டு டாக்டர் ராஜா டென்டிஸ்ட், அவர் வந்து அனலைஸ் பண்ணியிருக்காரு. 3300 BCE நடந்திருக்கு. அபவுட் 5000 years agoன்னு வச்சுக்கோம். அப்படின்னா நிறைய பேர் டிஃப்ரெண்ட் ஸ்காலர்ஸ் இருந்தார். இப்பெல்லாம் நல்ல ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா அதுல இருக்கிற மகாபாரதத்துல இருக்கிற சில ஸ்லோகத்தெல்லாம் எடுத்து அதோட இந்த ஸ்டார், அஸ்வினி நட்சத்திரம் இப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்னு சொன்னா, இப்பெல்லாம் சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்றதுன்னா இட் வில் டெல் யூ தி என்டையர் மேப் ஆஃப் தி ஸ்கை. இந்த பர்டிகுலர் திங் எப்போ நடந்ததுன்னு கேட்கலாம். அது வந்து 1000 வருஷம் முன்னாடி நடந்தது, அதுக்கு முன்னாடி 5000 வருஷம் முன்னாடி நடந்ததுன்னு சொல்லிடுவோம். Very very interesting it is. So they have figured out all these things. Okay, so அப்படி இருக்கிற பட்சத்துல இவர் வந்து இந்த அவர் குரு சொன்ன கோவிந்தபாத ரைட் காமெண்ட்ரிஸ் ஆன் பகவத்கீதா, உபனிஷத்ஸ், பிரம்மசூத்திரம்னு ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியணும், வேதவியாசர் பிரம்மசூத்திரம்னு ஒண்ணு எழுதியிருக்காரு. ஸோ ஆஃப்டர் ஸ்டடிங் பகவத்கீதை, தென் உபனிஷத், அதுக்கப்புறம் பிரம்மசூத்திரம். இதெல்லாம் எதுக்கு படிக்கணும்னு கேட்டாக்க இந்த தத்துவம் புரியறதுக்கு தான். எந்த தத்துவம் புரியறதுக்கு? மோக்ஷம். அண்ட் தென் மோக்ஷம் வந்து சொர்ணம் போனாதானே மோக்ஷம், வைகுண்டம் போனாதானே மோக்ஷம். கரெக்ட் தானே? வைகுண்டம் போனா மோக்ஷம். விஷ்ணு இருக்கார். ஐ கேன் கோ பர்சனலி சி மீட் விஷ்ணு. பிரைம் மினிஸ்டர் மோடியை பாக்குறோமோ இல்லையோ, விஷ்ணுவை பார்த்துடலாம் நம்ம. பிகாஸ் we are all devoted people. கரெக்டா இல்லையா? எல்லாருக்கும் கிடைக்குமாங்கிறாங்க அம்மா. எல்லாருக்கும் கிடைக்குமானா யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காதுன்னு பிரச்சனை இருக்கு.
வைகுண்டம் போனா பார்க்கலாம். ஆனா அந்த பார்க்கறது தான் மோட்சம், வைகுண்டம் போறதுதான் மோட்சம் அப்படின்னு ஒரு 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 தர்ஷனம் சொல்றது. இன்னொரு தர்ஷனம் என்ன சொல்றதுன்னா, நீ வைகுண்டம் போறது வந்து ஆப்தியம்ங்கிற கேட்டகரியில இருக்கு. நான் ஒரு 4 கேட்டகரி சொன்னேன், 4 ரிசல்ட்ஸ் ஆஃப் கர்மா. ஆப்தியம் அப்படின்னு சொன்னா கோயிங் ஃப்ரம் பிளேஸ் A to place B, and that is a result of karma. And because karma is finite, karma phalam is also finite. Finite என்ன அர்த்தம்னா லிமிட்டட் குவான்டிட்டி. லிமிட்டட் குவான்டிட்டினா என்ன அர்த்தம்னா உன்னோட புண்ணியம் வந்து கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆகும். நீ வைகுண்டம் போயிடுவேன், கொஞ்ச நாள் இருப்ப, நிறைய வருஷம் இருந்தாலும் இருக்கலாம், பரவாயில்ல, 1000 வருஷம் இருந்தாலும் இருக்கலாம். பட் 1000 வருஷத்துல அந்த புண்ணியத்தம் எக்ஸாஸ்ட் ஆகுது. ஏன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்ல பணம் எப்படி எக்ஸாஸ்ட் ஆகுதோ அது மாதிரி தான் எக்ஸாஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் பிரமாணம். பிரமாணம் யாரு இருக்கு? அதுக்கு பிரமாணம் யாரு? ஸ்ரீகிருஷ்ணன் தான், பகவத்கீதை தான். க்ஷீணே புண்ணிய மர்த்திய லோகம் விஷந்தி அப்படின்னு அவர் சொல்லிட்டார். கிருஷ்ணர், எந்த கிருஷ்ணர் வைகுண்டத்துக்கு போன்னு சொல்றாரோ அவரே சொல்லிட்டார், வைகுண்டத்துல நீ என்ன பார்க்கலாம், இப்ப நான் கிருஷ்ணன், நான் அப்புறம் அங்க போயிடுவேன், அங்க போய் இப்படி படுத்துக்கு போறேன்னா சேஷசாயியா இருப்பேன் நானு. அதுக்கப்புறம் பட் ஆனா உன்னோட புண்ணியம் எக்ஸாஸ்ட் ஆன அப்புறம் நீ இங்கேருந்து போயிடணும். நம்ம அமெரிக்கா எல்லாரும் போறாங்க, விசிட்டர்ஸ் விசா 6 months தான். அதுக்கு அம்மாலாம் போயிட்டு வந்திருக்காங்க. இல்ல 6 months போறாங்க, 3 months தான் போவோம். சரி, ஓகே, 3 months. நான் சொன்னேன் 6 மாசம் விசா கொடுத்தா ஒரே 6 மாசம் இருந்துட்டு வர வேண்டியதான், எதுக்கா 3 monthsல வரீங்க? எனிவே, சோ அது மாதிரி க்ஷீணே புண்ணிய, உன்னோட புண்ணியம் க்ஷீணம் ஆனப்புறம் நீ வந்து மத்திய லோகம் விஷந்தின்னு போட்டு. என்ன மத்திய லோகம்னா என்ன அர்த்தம்? பூமி. பூமி லோகம் வேர்ல்டு, மர்த்தியம் மர்த்திய லோகம் the world of mortals. world of mortals அப்படின்னா நான் எனக்கு கிடைச்ச மோட்சம் என்ன, எது மாதிரி மோட்சம் அது? அது டெம்பரரி, இந்த விசிட்டர்ஸ் விசா மோட்சம். விசிட்டர்ஸ் விசா மோட்சம் கரெக்டா? என்ன மார்க்கெட்ல நான் சொல்றேன், விசிட்டர்ஸ் விசா, யூ கேன் விசிட் மீ, விஷ்ணு சொல்றேன், யூ கேன் விசிட் மீ அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. ஏன்னா வைஷ்ணவால்னா வைகுண்டம் போனா மோட்சம்னு சொல்றேன். Okay, I want you to understand everything. I'm not saying which is right, wrong, which is better, superior லாம் சொல்ல. நம்ம சொல்றது இப்ப அத்வைத வேதாந்தம். So I want you to understand that properly. That going to heaven is a karma phalam, and karma phalam is limited because karma is limited. Karma phalam is a result of karma. Karma is limited, action is limited, devotion is limited. Devotion is also an action. Puja பண்றேன்னா puja is an action. It has is limited. For limited action க்கு infinite unlimited result கிடைக்காது. Very simple concept இது. அப்படின்னு ஒரு இது இருக்கு. Okay. Therefore, then what is the solution ன்னு கேட்டா, சொல்யூஷன் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, there is only one solution. என்னன்னா, புறக்காம இருக்கிறது சொல்யூஷன் ஆல்சோ is a கொஞ்சம் ப்ராப்ளம். ஏன்னாக்க கர்ம பலம் நமக்கு இத்தனை இருக்கு, ஏகப்பட்ட சொத்து சம்பாதிச்சு வச்சிருக்கோம், நமக்கு தெரியல அது இருக்குங்கிற. யமனுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த சொத்து, ஏன்னா அவன் பார்த்துட்டு இருக்கான். சித்திரகுப்தன்னு பேர், அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கான். வந்து என்ன ஆச்சுன்னா, பிறந்த அப்புறம் அப்புறம் சம்டைம் லேட்டர் யூ வில் பி பார்ன் as a புழு ஆர் செடி கொடி. நான் நல்லா பாத்துக்கிறா, அவன் இங்க ஒரு கொடியா பிறந்தா நல்லா இருக்குமே, we may come here also, we don't know. தெரியாது. அவர் மாடா பிறந்தா சொல்ல முடியாது, இங்க வந்தா சாப்பிடுவோம், நம்ம நாட்டுல வந்தா சாப்பிடுவோம். குஜராத்துக்கு போனாக்க மாடை நல்லா பாத்துக்கிறா, வயசான மாடும் நல்லா பாத்துக்கிறா, அங்க பிறந்தா நல்லா இருக்குமே. பட் ஆனா ஒண்ணு நம்ம சொல்லிடலாம், இங்க உட்காந்து பிறக்க வேண்டாம் பிறக்க வேண்டாம், அது என்ன ஆப்போன்னு நமக்கு தெரியாது. So better to understand, it's important. நம்ம ரிஷிகளாம் என்ன பண்ணிருக்காங்க, they have put their mind on this. சும்மா விடல இந்த டாபிக்க, they have thought through all these things. And they have said, Brahman okkate. Brahman okkate. அந்த பிரம்மன் என்ன ஒரு கான்செப்டா இல்ல, நீ தான் அந்த பிரம்மன். நீ தான் அந்த பிரம்மன்னா என்ன? இந்த உடம்பு இருக்கு, இந்த உடம்பு வந்து இட்ஸ் மார்டல், இது வந்து மத்தியம், இது வந்து அனித்தியம், இது பிறக்கும், இது போயிடும். That is the nature of this body. But what about me? Am I this body? So am I this body ன்னு கேட்டா இங்கதான் பிரச்சனையே வருது. இந்த துணி கிழிஞ்சு போயிடுச்சுன்னா நான் கிழிஞ்சு போயிட்டேன்னு சொல்லுவேன்.
கிழிஞ்சு போயிடுதுன்னு சொல்லுவோம். சாஸ்திரம் என்ன சொல்லிருக்கு, இந்த உடம்பு வந்து ஒரு துணி மாதிரிப்பா. நீ ஆத்மா, அது வந்து உடம்பு கிடையாது. இட் இஸ் லைக் த பாடி இஸ் கவரிங் யுவர் ஆத்மா. லைக் எப்படி நீ இந்த துணி அழிஞ்சு கிழிஞ்சாக்க நான் கிழிஞ்சு போயிட்டேன்னு சொல்ல மாட்டியோ, அது மாதிரி இந்த உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது நீ. ஆனா நீ வந்து உனக்கு அவ்வளோ அசோசியேஷன் இருக்கு இந்த பாடி மேல. லைக் ஐ ஹாவ் சோ மச், எனக்கு இவ்வளவு பற்று இருக்கு இந்த துணி மேல. இந்த துணிக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு ராத்திரி தூக்கம் வராது. ஏன்னா ஏதோ எனக்கே ஏதோ ஆனா மாதிரி இருக்கு. பற்று இருக்கு, நமக்கு எவ்வளவு விஷயத்துல பற்று இருக்கு பாருங்க. இவ்வளவு பற்று இருக்கு நம்ம இதுல இல்லையா? அதனாலதான் இவ்வளவு பற்று இருக்கு. அது தேர் கோயிங் டு கம் டு த பாடி. இந்த சரீரம், தேகம், மனசு இதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஆகும். பிகாஸ் இஃப் ஆத்மா இஸ் நாட் த பாடி, தென் வாட் இஸ் ஆத்மான்னு உடனே நீங்க கேள்வி கேட்கணும். கரெக்ட் தானே? கேள்வி கேட்கணும். இந்த அதான் ரமண மகர்ஷி பட்டாலும் உட்காந்துருக்காங்க. பாபு கணேஷ் தலையா இருக்கிறார். ஹூ ஆம் ஐ, நான் யார் கேட்டே ஆகணுங்கிறார். நான் யார், நான் யாருன்னு கேட்கணும் இல்லையா? நான் யார் அப்படின்னா என்ன? நீ யாருன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. நீ தெரிஞ்சிருக்குன்னு நினைச்சுட்டு இருக்க. சங்கரர் அதெல்லாம் சொல்ல போறாரு பஜகோவிந்தத்துல. பஜகோவிந்தம் இஸ் அ பேசிக் டெக்ஸ்ட். ரொம்ப டீட்டெயில் எல்லாம் போகாது. இப்ப நான் ஆல்ரெடி நிறைய டீட்டெயில் சொல்லிட்டேன். இவ்வளவு டீட்டெயில் கூட சொல்ல மாட்டாரு. பட் ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் எந்த கான்டெக்ட். என்ன சொன்னேன்? கர்ம காண்டம்னு சொன்னேன், ஞான காண்டம்னு சொன்னேன். கர்ம காண்டத்துல உனக்கு வந்து தர்மம், அர்த்தம், காமம், 4 புருஷார்த்தங்கள் இருக்கு. தர்ம, அர்த்த, காம, மோட்சம் இருக்கு. தர்மார்த்த காம மோட்சம். கர்ம காண்டம்னாக்க தர்மம், அர்த்த, காமம், இது 3 தான். இந்த 3 உனக்கு வேணும்னா கர்ம காண்டத்துல போனா உனக்கு இப்போ கிடைக்கிறதும் கிடைக்கும், அடுத்த ஜென்மத்துக்கு என்ன வேணும்னு கிடைக்கும். அன்னைக்கு நச்சிகேதஸ் கதை சொன்னேன், கட்டோபனிஷத் கதை. எத்தனை பேர் கேட்டிருப்பேன்? அது கேட்டு படிச்சிருக்கு. என்ன சொல்றான் அவன் வந்து, அவன் அப்பா என்ன பண்றான்? யாகம் பண்ணிட்டு இருக்கான். அவன் விஸ்வஜித் யாகம் பண்றான். என்ன எதுக்கு பண்றான்? அவன் ஏற்கனவே அவன் எல்லாம் இருக்கு அவனுக்கு. அவன் என்ன சொல்றான், இந்த உலகத்துல எல்லாம் சாதிச்சதெல்லாம் சாதிச்சுட்டாச்சு. இப்ப நெக்ஸ்ட் நான் வந்து ஐ வாண்ட் டு பிகம் தி கிங் ஆஃப் சம் அதர் பிகர் வேர்ல்ட். இந்த லோகம், இந்த லோகம்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் ரொம்ப தெரியாது வாழ்க்கை. இது தெரியாத வாழை போய் இது பண்ணா என்ன பிரயோஜனம்? தெரிஞ்ச வாழை போய் கொஞ்சம் மிரட்டணும், அப்பதான் எனக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லி விஸ்வஜித் தியாகம் பண்றான். விஸ்வஜித் தியாகம் தர்மம், அர்த்தம், காமம் இந்த கேட்டகரியில் தான் இருக்கும். கரெக்ட்? அர்த்தம்னு வச்சுக்கலாம், காமம்னு கூட வச்சுக்கலாம். தர்மத்துக்கோசம் பண்ணலாம். அர்த்தம் காமம் பண்ணலாம். அவன் பையன் வேற மாதிரி யோசிக்கிறான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இது ஓகே, அப்பா பண்றத பண்ணட்டும், தடுக்க முடியாது நம்மளால. பட் இவனுக்கு கிறிஸ்டல் கிளியரா இருக்கான். மோட்சத்துக்கும் இவன் பண்ற யாகத்துக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு இந்த பையனுக்கு தெரியும். கரெக்டா? அந்த கதையை படிச்சா நமக்கு தெரிய வருது. நான் யாருன்னு கேட்கணும். இவனுக்கு தெரிஞ்சிடுச்சு நான் பத்தி. ஆனா அந்த நான்னா என்னன்னு சரியா தெரியல இந்த பையனுக்கு, நச்சிகேதஸ். நான் தான் இந்த உடம்பா, மனசா, இந்த இந்திரியங்களா, இல்லட்டா அதுக்கு தாண்டி ஏதாவது ஒண்ணு இருக்கா? அந்த தாண்டி இருக்கிற ஆத்மாவுக்கும் இந்த உடம்புக்கும் என்ன கனெக்ஷன்? அப்போ அது வேற வேறையா இருந்தா என்ன கனெக்ஷன்? இதெல்லாம் சரியா கிளியரா புரியணும் இல்லையா? இந்த உபனிஷத்துனா இதான் உபனிஷத். டு கோ ஃப்ரம் ஐ த பாடி டு ஐ த ஆத்மா, that understanding is what the Upanishad helps us. அதுக்கு வந்து சங்கராச்சாரியார் ஒரு கிரந்தம் எழுதுறார். அந்த கிரந்தத்துக்கு பேசிக் கிரந்தம் பேரு வந்து பஜகோவிந்தம், பேசிக் டெக்ஸ்ட். சோ அதுல வந்து ஒரு வைராகிய ஜனக கிரந்தம். அப்படின்னா இந்த சாஸ்திரம், இந்த கிரந்தம் நம்ம படிச்சோம்னா நமக்கு என்ன ஆகும்? என்ன பலன் கிடைக்கும்? நமக்கு வைராகியம் வரும். நம்ம ஜெனரல் தர்ம அர்த்த காமத்துக்கு மேல வைராகியம் வரும். அப்பதான் மோட்சம் பத்தி கொஞ்சம் தீவிரமா சிந்தனை பண்ணுவோம் இல்லையா? So that is the purpose of this text, is to create, tell us the limitations of what all we are looking for in this world. அதோட limitations, அதோட deficiencies அதெல்லாம் சொல்லி காட்டுவார் அவர். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இந்த கிரந்தம் ஒன்றும் பெரிய இது கிடையாது. டிரான்ஸ்லேஷன்லாம் பார்த்தா கிளீனா தெரியும் இல்லையா? நாரி ஸ்தனபர, நாதி தேசம்லாம் போட்டிருக்கு, எல்லாம் வரப்போகுது.
இது படிச்சாக்க நமக்கு அந்த வைராகியம் வரும் அப்படின்னு. That is how we have to look at this text. Okay, 6 மணி ஆகுது. And so we will start. நம்ம சொல்றோம், இப்போ ஒரு மந்திரம் முதல் ஸ்லோகம் சொல்லிடுவோம். ஏன்னா இன்னைக்கு புலியார் சொல்லி போட்டிருக்கோம், ஒரு ஸ்லோகமாவது சொல்லிடுறோம். நான் சொல்றேன், நீங்க வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க, சரியா? புனருச்சாரம் பண்ணுங்க. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே संप्राप्ते सन्निहिते काले नहि नहि रक्षति दुःखिंष्करणे. So the MS பாடி ரொம்ப பிரசித்தமா ஆகிட்டா. இந்த thanks to her we are able to, நமக்கு ஏதோ தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா? We are so close to this text, at least in the southern part of India. ஏன்னா பாடி நிறைய இது பண்ணிட்டேன். விஷ்ணு சாசனம் இதெல்லாம் இல்லாட்டா நமக்கு எப்படி சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு நமக்கு தெரியல. ஸோ நான் பஜ கோவிந்தம்னு இருக்கு. ஸோ இதை வந்து இந்த ஸ்லோகத்தை பிரிச்சு பார்ப்போம், என்ன சொல்ற அப்படின்னு பார்ப்போம். நிறைய சில வார்த்தையெல்லாம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும், சில வார்த்தை வந்து புரியுறது. டுக்ரிஞ்சு கரணே, டுக்ரிஞ்சுங்கிற வார்த்தை கேட்டிருக்கலாம், தமிழ்ல இருக்கா டுக்ரிஞ்சு அப்படின்னு? கிடையாது. மனப்பாடம்னு சொல்றாரு, சரியா? நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த கிளாஸ்ல அடுத்த செஷன் நான் பாட்டு கிளாஸ், ஏன்னா தினம் கிளாஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், அதனால கிளாஸ்ன்னு நினைச்சிட்டு இந்த கிளாஸ் நினைச்சுக்கோண்டா. நீங்க அடுத்த செஷன்ல பார்ப்போம் இதெல்லாம் என்ன, வாட் இஸ் த மீனிங், 2-3 மீனிங்ஸ் எல்லாம் வேற இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் தரமா பார்ப்போம். Purpose of all this is for us to understand சாஸ்திரம்னா என்ன, நம்மளோட வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன. டிஃப்ரெண்ட் திங்ஸ் ஆர் கோயிங் ஆன். பாராயணி நடக்கிறது, கர்ம யாக ஹோமம்லாம் இருக்கு, பூஜை புரஸ்காரம்லாம் இருக்கு, இதிகாச புராணம்லாம் இருக்கு, ராமாயண மகாபாரதம் இருக்கு, இத்தனை படிக்கிறதுக்கு இருக்கு, கேட்கறதுக்கு இருக்கு, பண்றதுக்கு இருக்கு. இதெல்லாம் என்ன, we have to place everything properly. அப்புறம் வேதாந்தம்னு வேற நடுவில் வருது, இதெல்லாம் என்னங்கிறது நம்ம கிறிஸ்டல் கிளியரா பார்ப்போம். So we will conclude with this. பரவாயில்ல மாமா, கன்க்ளூட் பண்ணிக்கலாம் இல்லையா? நீங்க பேசுங்க, கண்ணன் மாமாட்ட பேசுங்க, பண்ணலாம். பேசாத இன்ட்ரெஸ்ட், எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, அதனால பண்ணலாம். பாட்டு லெட்ஸ் see how it works out. எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் we can do it கட்டாயமா. பட் பார்த்துக்கோ, பிகாஸ் இதெல்லாம் இப்போ பாட்டு கச்சேரி, இப்போ வயலின் வீணை இதெல்லாம் ஒன்றும் இல்லை பக்கத்தில். தம்பரா போடுறது, நானே மருந்து வாசிக்கணும், நானே வயலின் வாசிக்கணும், நானே பாடணும், கொஞ்சம் கஷ்டம் தான் அது. அதுதான் கச்சேரியா இருந்தாலும் இப்படி தாளம் போட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம். நான் எத்தனை தான் பண்ண முடியும், ஏதாவது ஜோக்கு 2-3 சொல்லுவேன் பீரியாடிக்கா, அது பண்ண முடியும் என்னால். பட் இந்த தாளம் ராகம்லாம் எனக்கு வராது, அதுக்கு வேற ஸ்டைல்லாம் இருக்கு. ஸோ யாருக்கு என்ன முடியுங்கிறது நமக்கு தெரியாது. பட் ஆனா ஒண்ணு, இது சங்கராச்சாரியர் ஒரு டெக்ஸ்ட் இதை படிச்சோம்னா அது இட்ஸ் a blessing for us. அண்ட் நமக்கும் ஒரு கிளாரிட்டி வரும். The biggest problem is lack of clarity. ஒண்ணுமே தெரியாத இருக்கு. தெரியும், ஒண்ணுமே தெரியாது சொல்ல மாட்டேன், தப்பு இது. ஏதாவது கொஞ்சம் தெரியும், பட் அதை கரெக்டா பிரிச்சு சொல்றதுக்கு ஆளு கிடையாது இல்லையா? அப்படிதான் நம்மலாம் கத்துக்கணும். This is how we learned. That's why I'm here today. And so I hope this is